பிரவலி, இன்னைக்கு கோர்ட்ல என்ன நடந்துச்சுன்னா, அந்த ஏஜே ரிலீஸ் ஆயிட்டாமா. வலிக்குதா? வலிக்குதா? எனக்கு அப்படித்தான் இருந்திருக்கும். போட்ட மொத்த பிளானையும் சொதப்பிட்டு வந்து நிக்கிறியே. இத்தனை வருஷமா யாருக்கும் தெரியாம தனிமையில இந்த ரூம்குள்ளே அடைச்சு கிடந்தனே, அதுக்கு நீ கொடுக்கிற பரிசா இது? ஐயோ அண்ணா, ஐயோ அண்ணா, வலிக்குதா? சாரிண்ணே, சாரி. ஆனாலும் நீ பண்ணதை என்னால மன்னிக்கவே முடியாது. நீ கேஸ் கோட்டை விட்டுட்டியே, உடனே நம்பி இருந்த. நான் கஷ்டப்பட்டேன்னு உனக்கே தெரியும். ஏஜே உள்ள தள்ளுறதுக்கு ஒவ்வொரு இன்ச்சா காய நகர்த்தி ஹாசினியை உள்ள அனுப்பி எவிடன்ஸ் எடுக்க வச்சு ஏஜே கையிலயும் விளங்க மாட்ட வச்சு எல்லாம் நல்லபடியா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த ஹாசினி என்னோட எல்லா பிளானையும் கெடுத்து ஏஜேவை வெளியில கொண்டு வந்துட்டான். உனக்கு இத சொல்றதுக்கு வெக்கமா இல்ல? இத காதுல கேக்குறதுக்கா பூட்டின வீட்டுக்குள்ள இவ்வளவு நாளா நரகத்தை அனுபவிச்சு தனியா இருந்த? பெரிய சிபிஐ ஆபீசர்னு உன்னை நம்பினேன். ஒரு லட்சம் இதானா? பிரவலி, கொஞ்சம் பொறுமையா இருமா. இதுக்கு மேல நான் பொறுமையா இருந்து என்ன பண்ண போறேன்? என்னோட இத்தனை வருஷம் தவத்தை நாசம் பண்ணிட்டியே. இனி ஏஜே பழையபடி சந்தோஷமா சுத்துறத வேடிக்கை பார்க்க சொல்றியா? அவன் தண்டனை அனுபவிச்சு ஆகணும். ஏஜே ரிலீஸ் ஆயிட்டான்னு டிவில நியூஸ் பார்த்தப்போ எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவன் கோர்ட்ல இருந்து தப்பிக்கல, என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான். நான் போட்ட பிளான்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டான். இல்லம்மா, பேசாத. ஏன் இடத்துல வந்து உட்கார்ந்துகிட்டு ஆடிட்டு இருந்தாலே அந்த ஹாசினி, அவ என்ன ஆனா? ஏஜே அவளை வீட்டை விட்டு துரத்திட்டானா இல்ல அவன் ஓடிட்டானா? அதெல்லாம் இல்லம்மா. இன்னும் அந்த ஏஜே அவளை வெளியில போ சொல்லலம்மா. கத்தி கீழே போடுமா. பிரவலி, நான் சொல்றத கேளு. இந்த டைம் நான் ஏமாந்துட்டேன். மறுபடியும் ஏதாவது செஞ்சு அந்த ஏஜேவை நான் கண்டிப்பா பழி வாங்குவேன். பிரவலி, என்ன குத்திடாதமா. இத ஒன்ன குத்துறதுக்கு இல்ல, என்ன குத்திக்கிறதுக்கு. பிரவலி, கத்தி குடுமா. மா வேணாமா. மா கத்தி குடுமா ப்ளீஸ் மா. வேணாம் வேணாம். என்ன நானே குத்திக்கிறேன். கத்தி குடு பிரவலி. வேணாம் பிரவலி. பிரவலி, இதுக்கு மேல நான் இருந்து என்ன பண்ண போறேன்? ப்ளீஸ். ஏஜேவே ரிலீஸ் ஆயிட்டா. கத்தி விடுமா. ஹாஸ்னி பழையபடி வீட்டுக்குள்ள போயிட்டா. இனி அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழறத பாத்து ப்ளீஸ் மா ப்ளீஸ். என்ன கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ண சொல்றியா? விடு விடு. என்ன குடுங்க. குடுமா. பிரவலி, கோவப்படாத. நாம நம்மளை இழந்துட்டா அந்த ஏஜேவை பழி வாங்க முடியாது. நமக்குன்னு அப்பா அம்மா இல்லாம கூட வாழ்ந்துட்டு இருக்கோம். நீயும் நானும் சேர்ந்து தான் அடுத்த கட்டத்தை யோசிக்கணும். அதுக்கு நாம நல்லா இருக்கணும். இல்லனா ஏஜே ஜெயிச்சிருவான். அமைதியா இருமா.
நீங்க என்னை விட்டு ரொம்ப தூரம் போறீங்களா ஏஜே? உங்க நினைவுகள் மட்டும்தான் எனக்கு மிச்சமாகுமா? எல்லாத்துலயும் சரி தப்பு பார்த்து டிசைட் பண்ற நீங்க ஏன் விஷயத்துல ஏன் தப்பு மட்டும் பாக்குறீங்க? ஆனா நீங்க எனக்கு திரும்ப கிடைப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏய், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த ரூம்குள்ள வராதன்னு சொன்னேன்ல. எத்தனை வாட்டி சொல்றது உனக்கு? என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா? நான் இப்ப என்ன பண்ண? ஐயோ அம்மா தாய், நீ பண்ணதெல்லாம் போதும். இதுக்கு மேல என்ன பண்ணணும்? நீ தயவு செஞ்சு இடத்தை காலி பண்ணு. நீங்க எல்லாத்தையும் தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க. சாதாரண சம்பளம் வாங்குறவரா இருந்து இன்னைக்கு போதுமான அளவுக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கீங்க. ஆனா பிடிவாதத்தையும் உங்க சொத்தாவே மாத்திட்டீங்க. பிடிவாதம்ங்கிறது அத பண்றவங்கள விட சுத்தி இருக்கிறவங்கள தான் அதிகமா பாதிக்கும்னு உங்களுக்கு ஏன் தெரியல? ஓ, நீ எனக்கு அறிவுரை கொடுக்கறியா? சூப்பர். இது பாரு, உனக்கு அறிவுரை கொடுக்கறதுக்கு தகுதியே கிடையாது. முதல்ல நீ பேசுறதுக்கே தகுதி கிடையாது. ஓ, நீ பேசினால எனக்கு 10 கிட்ட வருது. பேசாம போயிரு, இங்க இருந்து போயிரு. முதல்ல வெளியே போ. இன்னும் ஏன் இங்கே நின்னு ஏன் மூஞ்சிய பாத்துட்டு இருக்க? இத பாரு, இந்த வீடு ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கோ. எங்க வேணா உட்கார்ந்து சாப்பிட்டு, இங்க வேணா சுத்து, இங்க வேணா படுத்து தூங்கு. ஆனா இந்த ரூமை மட்டும் விட்டுரு. இதாவது சுத்தமா இருக்கட்டும். வெளியே போ நீ. ஏய், வெளியே போகிற என்ன இன்னும் உள்ள வந்துட்டு இருக்கேன்? வெளியே போ. என்னவா பிரச்சனை? போய் நான் உங்க ரூம்குள்ள ஆசைப்பட்டு ஒன்னும் வரல. என்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போக தான் வந்திருக்கேன். சரி சரி, சீக்கிரம் எடு. ஏய், என்ன பண்ற நீ? உள்ள ஒரு பாக்ஸ்ல என்னோட திங்ஸ் இருக்கு. நான் போகவே மாட்டியா? என்ன அவ்வளவு பெரிய பாக்ஸ்? நீ இந்த வீட்டுக்குள்ள வரும்போது கொஞ்சம் தானே திங்ஸ் வச்சிருந்த? இடையில கொஞ்ச நாள் என்கிட்ட பிரியமா இருக்கும்போது நீங்க நிறைய பொருள் வாங்கி கொடுத்தீங்க. அதான் நிறைய சேர்ந்துருச்சு. சேரு சேரு, ஏன் சேராது? என்ன எடுத்தியா இல்லையா? நீங்க அதட்னா நான் கேக்குறேன். ஆனா உசுர் இல்லாத பொருள் நான் சொல்றத கேக்குமா என்ன? வர மாட்டேங்குது. இதே ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு நீ இந்த ரூம்லயே டேரா போட்டுருவேன். தள்ளு, நானே பாத்துக்கிறேன். தள்ளு. ஏன் தள்ளு தள்ளுன்னு குதிக்கிறீங்க? என்ன கல்ல நினைச்சுக்கிட்டு பாக்ஸ் எடுத்து தாங்க. இவ்வளவு இரிட்டேட்டிங் ஆன கல்ல பார்த்ததே இல்ல. கரெக்டா இடு. அதான் கல்ல நினைச்சுக்கோங்கன்னு சொன்னேனே. ஏய், பாக்ஸ் பாருங்க. பாக்ஸ் இங்க தானே இருக்கு. இங்க என்ன இடிக்கிறேன்? சரி எடுக்க பாருங்க. ஏய், ஏந்திரி ஏந்திரி. ஓ, ஏய் ஏந்திரி. ஏய் ஏய் ஏய், என்ன பண்ற? ஏய் ஏந்திரிங்கறல. நான் என்ன பண்றது? செயின் மாட்டிக்கிச்சு. ஓ, ஏந்திரி முதல்ல. நானும் எழுந்திருக்க மாட்டேன்னு சொல்றேன். செயின் தான் மாட்டிக்கிச்சு. சரி ஏந்திரி ஏந்திரி. ஓ, சீக்கிரம் பிரி. இருங்க, நான் எடுத்துட்டு தான் இருக்கேன். இப்ப எதுக்கு டென்ஷன் ஆவறீங்க? வேணும்னா என் செயினை கழட்டி தரேன், பிரிச்சு வைங்க. அப்புறமா வந்து செயினை வாங்கிக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நீ அத சாக்க வச்சுக்கிட்டு நீ அடிக்கடி இந்த ரூமுக்குள்ள வந்துட்டே இருப்ப. ஒன்னும் தேவையில்ல. விடு, சத்தே கழட்டுற. இதா, இந்த சட்டை எடுத்துக்கோ.
சட்டைய வெளியே எடுத்துட்டு போய் சாவகாசமா பிரிச்சுக்கோ. இந்த சட்டைய மறுபடியும் உள்ள கொண்டு வந்துடாத. இத வெளியில வை, இல்ல குப்பையில போடு. குப்பையில போடுற அளவுக்கு பழசாகல இந்த சட்டை. ஆனா நீங்க தான் என்ன குப்பையாக்கி வெளியே தள்ளுறீங்க. தேவையில்லாத பஞ்சு டைலாக். ஹலோ, ஏய் லூசு, சொல்ல கேட்கவே மாட்டேங்கிற. அறிவு இருக்கா அவனுக்கு? முட்டாள நீ. என்னவா பிரச்சனை? இடியட், ஃபூல், ஸ்டூபிட். போன் வை. ஏன் என்ன நேரடியாவே திட்டிடுங்களே, இப்படியே ஜாடமாடியா பேசுறீங்க? ஆமா, மேடம் தட்டி ஜாடமாடைய வேலை திட்டுவாங்க. இவ்வளவு நேரம் உன் மூஞ்சிக்கு நேரம் தானே திட்டிட்டு இருந்தேன். இத பாரு, இப்படி எல்லாம் பேசி இறக்கத்தை தேடாத என்கிட்ட. என் மனசு எப்போ கல்லாயிடுச்சு. ரூம் விட்டு போ, மறுபடியும் வந்துடாத போ. சார், எஸ், ராகவன் சார் வந்திருக்காரு சார். அவரை உடனே வர சொல்லுங்க. அவருக்கு அதான் வெயிட்டிங். ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், கம் இன். சார், வாங்க மிஸ்டர் ராகவன், டேக் யூ சீட். பரவாயில்ல சார், என்ன விஷயம் சொல்லுங்க. சொல்றேன், முதல்ல உட்காருங்க. எல்லாரும் போலீஸ் பதவி வர்ற வரைக்கும் கால் கடுக்க நிப்பாங்க. பதவி வந்த உடனே உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எந்திரிக்கவே மாட்டாங்க. ஆனா நீங்க எப்பவும் டியூட்டின்னு பொறுப்பாவே இருக்கீங்க. அதனால உங்களை உட்கார வச்சு பேசினாதான் மரியாதை. எனக்கு இது வேலை இல்லை சார், என்னோட கடமை. பொதுமக்கள் நிம்மதியா தூங்கணும்னா நம்ம உட்காரக்கூடாது சார். குட். அதனாலதான் அந்த முக்கியமான கேஸுக்கு உங்களை கூப்பிட்டுருக்கேன். ஏஜே ரெஸ்டாரண்ட் ஓனர் ஏஜேயோட வைஃப் பிரவலி மிஸ் ஆன கேஸ் ஃபைல் இந்தாங்க. ஓகே சார். அவங்க கொடைக்கானல்ல இருந்து ரிட்டர்ன் வரும்போது ஒரு ஆக்சிடென்ட்ல காணாம போயிட்டாங்க. அவங்க ஹஸ்பண்ட் ஏஜே மட்டும் தப்பிச்சு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனாரு. ஆனா பிரவலி என்ன ஆனாங்கன்னு இது வரைக்கும் தெரியல. அத நீங்க தான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். ஷூர் சார். என்கொயரியில ஆக்சிடென்ட் ஆன வேகத்துல அவங்க பள்ளத்தாக்குல விழுந்திருக்கலாம்னு இல்ல அனிமல்ஸ் பிரவலிய கொண்டு போயிருக்கலாம்னு சொல்றாங்க. பட் எனக்கு அப்படி தோணல. இதுல ஏதோ ரகசியங்கள் இருக்கிற மாதிரி தெரியுது. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஏற்கனவே ஏதோ பிரச்சனை இருந்ததா கோர்ட் விசாரணையில தெரிஞ்சிருக்கு. இதுக்கும் பிரவலி காணாம போனதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கான்னு பார்க்கணும். நிச்சயமா சார். பிரவலியோட போட்டோ, மிஸ்ஸிங் ஆன அன்னைக்கு எடுத்த போட்டோ, சில சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே இதுல இருக்கு. ஓகே சார். சீக்கிரமா இந்த என்கொயரி பண்ணி கேஸ முடிக்க சொல்லி கோர்ட்ல ஆர்டர் போட்டிருக்காங்க. இந்தாங்க ஃபைல். இந்த கேஸ உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணுங்கிறது என்னோட ஆசை. ஏன்னா இது பெரிய இடத்து சமாச்சாரம். கேஸ்ல தலையீடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் உங்ககிட்ட கொடுக்குறேன். நீங்க என் மேல வச்சிருக்க நம்பிக்கையை நான் நிச்சயமா நிறைவேற்றுவேன் சார். காணாம போன பிரபலியை கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா உங்களை வந்து பாக்குறேன் சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஓகே. போதுமா? இருனே, மருந்து போட்டதான் காயம் சீக்கிரமா ஆறும். நீ ஒன்றும் கவலைப்படாத. அந்த ஏஜேவை என்ன பண்ணணுன்றத நான் பாத்துக்கிறேன். நீ அமைதியா இரு, அதுவே போதும். இனி நீ மட்டும் போராடி பிரயோஜனம் இல்ல. நானும் களத்துல இறங்க போறேன். என்ன கேட்காம நீ எதுவும் செய்யாத. இதுக்கப்புறம் நம்ம போட போற பிளான்ல அந்த ஏஜே தீல கால வச்ச மாதிரி துடிக்கணும். யார் போன்ல? இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாரு, பேசிட்டு வந்துடுறேமா. இப்பதானே சொன்ன நடக்கிற எல்லா விஷயமும் எனக்கு தெரியணும்னு. போனை ஸ்பீக்கர்ல போடு. சொல்லுங்க சார். சார், ஒரு பேட் நியூஸ். என்ன நியூஸ்? ஏஜே ரிலீஸ் ஆயிட்டான்னு சொல்ல போறீங்க? அது தெரிஞ்ச விஷயம் தானே? அதான் எனக்கும் தெரியுமே சார். ஆனா இது பேட் கம் டேஞ்சர் நியூஸ். என்ன சார் சொல்றீங்க? டேஞ்சரஸ் நியூஸா? ஆமா சார். உங்க தங்கச்சி பிரவலி காணாம போன கேஸ மறுபடியும் நோட்ட போறாங்க சார். ஆமா, ஜட்ஜு தான் தீர்ப்புல பிரவலி கேஸ சீக்கிரம் முடிக்க சொன்னாரு. பரவாயில்லையே, உடனே ஆக்ஷன் எடுக்கிறாங்களே, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதுல என்ன பேட் நியூஸ் இருக்கு? நிச்சயமா பேட் நியூஸ் தான் சார். ஏன்னா பிரவலி காணாம போன கேஸ டீல் பண்ண ஸ்பெஷல் ஆபீசரா ராகவனை போட்டிருக்காங்க சார்.
சார் அந்த ராகவன் சாதாரணமான ஆள் இல்ல சார். அவர் ஒரு கேஸ்ல இறங்குறாருன்னா அதை முடிக்காம விட மாட்டார் சார். அவரோட இன்வெஸ்டிகேஷன் ட்ராக் ரெக்கார்ட் அப்படி சார். எனக்கு தெரிஞ்சு அவர் உங்க தங்கச்சியை பிடிச்சிருவாரு சார். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க சார். என்ன இன்ஸ்பெக்டர் சொல்றீங்க? எப்பவுமே இந்த மாதிரி கேஸ்ல யூஸ்வலா ஒரு என்கொயரி அப்புறம் ஒரு டீம் ஃபார்ம் பண்றது அதெல்லாம் வழக்கம் தானே? ஆமா சார். ஆனா கமிஷனர் இதுல ரொம்ப தீவிரமா இருக்காரு. பிரபலி கேஸை முடிச்சு ஆகணும்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டிருக்காரு. எத்தனையோ பல சீனியர் ஆபீசர்ஸ் இருந்தோம் ராகவனை கூப்பிட்டு கேஸ் ஃபைல ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்காரு சார். சரி, அந்த ராகவனுக்கு தெரிஞ்ச ஆபீசர்ஸ் யாராவது இருக்காங்களா? அவங்கள வச்சு ராகவனை டீல் பண்ண முடியுமா? சான்ஸே இல்லை சார். ராகவன் எந்த டீலுக்கும் ஒத்து வர மாட்டாரு. பணம் ஒரு பக்கத்துல கூட போக முடியாது சார். அரசியல் செல்வாக்கு, அதிகார செல்வாக்கு எதுக்கும் இருந்தாலும் பயப்பட மாட்டாரு சார். உங்க ஃபைல ஃபுல் டீட்டெயிலா சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு சார். என்கொயரிக்கு ஆளை செட் பண்ணிட்டாரு. இனிமே நீங்க ஒவ்வொரு நிமிஷமும் அலர்ட்டா இருக்கணும் சார். சரி சரி, நான் அதை பாத்துக்கிறேன். சார் அப்புறம் ஒரு விஷயம், என்னானாலும் என் பேரை வெளியே விட்டுறாதீங்க சார். என்ன ஒரு வழி பண்ணிடுவாங்க சார். அந்த ராகவனை நினைச்சா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்க சார். அந்த ஆள் ரொம்ப டேஞ்சர் சார். கரெக்டா ஸ்மெல் பண்ணுவார் சார். ஒன்றும் பயப்படாதீங்க சார், எதுவும் நடக்காது. என்ன பண்ணலான்றதை நான் யோசிச்சு சொல்றேன். சரிங்க சார், ஓகே, நான் வச்சிடுறேன். என்ன பண்ண போறீங்க சிபிஐ ஆபீசர்? விஷயம் ரொம்ப சீரியஸ். ஏற்கனவே உன்னை நம்பி விட்ட, நீ சொதப்பிட்ட. இனி இந்த விஷயத்தை நானே டீல் பண்றேன். நான் சொல்றத மட்டும் நீ கேளு, சரியா? இத்தனை வருஷமா ஒரு எறும்புக்கு கூட தெரியாம வாழ்ந்துட்டு வந்த என்ன புதுசா வந்து அந்த ராகவன் பிடிச்சிருவானா? என்னை யாராலையும் பிடிக்க முடியாது. அந்த ஏஜைவ பழி வாங்கிட்டு தான் இந்த உலகத்துக்கு வெளியே தெரியவன். இனிதான் என் ஆட்டத்தை எல்லாரும் பார்க்க போறாங்க. கீர்த்தனாமா, ஏய், நீங்க தான் இருக்கியா? ஆமா, என்ன விஷயம்? எதுக்கு போன் பண்ணி இங்க வர சொன்ன? சொல்லிருந்தா வீட்டுக்கே வந்திருப்பல்ல. வீட்ல தான் உங்க மக உட்கார்ந்துட்டு இருக்காளே. ஆமா, நீ போன்ல சொன்னப்பவே கேட்கலான்னு நினைச்சேன். எப்படி இந்த கேஸ கோட்ட விட்டீங்க? நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு ரொம்ப ஆசையா இருந்தேன். என்னாச்சு? எல்லாம் உங்க புள்ளையால தான். எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டாளு. அவளை என் பொண்ணுன்னு சொல்லாத. சரி, எதுக்கு வர சொன்ன? மறுபடியும் வீட்ல இருந்துட்டு ஏதாவது பிரச்சனை பண்றாளா? ஹாசினி அந்த வீட்ல இருக்கிறதே பிரச்சனை தான். இனி ஒரு நிமிஷம் கூட அவ அந்த வீட்ல இருக்க கூடாது. ஏ, என்னாச்சு? ஹாசினிய அந்த வீட்ல விட்டா அந்த வீட்லயே நிரந்தரமா டேரா போட்டுருவா போல. ஏஜே ஹாசினி மேல வெறுப்பா தானே இருக்காரு. அவர் விட்டுருவாரா? அவரெல்லாம் விடுங்க. ஹாசினி சூனியக்காரிக்கு இணையானவ. தீய தண்ணியா மாத்துவா, தண்ணியில தீய பத்த வைப்பா. அப்படி ஒரு மந்திரக்காரி அவ. அவளை வீட்ல விட்டா ஏஜேவுக்கு ஏதாவது மந்திரம் கேந்திரம் பண்ணி கவுத்துருவா. என்ன சொல்ற? இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் ஏஜே ஏமாறுவாரா? மனசு மாறுவாரா? மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பா? என்னது? எவிடன்ஸ் எடுத்து கொடுத்தது அவ இல்ல. அதே மாதிரி அபிமன்யுவை கூட்டிட்டு வந்து இந்த கேஸ்ல ஏஜேவை ரிலீஸ் பண்ணதும் நாங்க இல்ல. இந்த ரெண்டு உண்மையும் ஏஜேக்கு தெரிஞ்சா ஃபினிஷ், அவ்வளவுதான். ஏஜே டென்ஷன் ஆயிடுவாரு. ஹாசினி தான் அவரை கொலைப்பழியில இருந்து காப்பாத்தினான்னு தெரிஞ்சா அவன் மேல உடனே அவருக்கு இறக்கம் வந்துரும். ஏற்கனவே அவருக்கு ரொம்ப இலகுன மனசு. உண்மை தெரியாத போதே ஹாசினிய வீட்டுல தங்க சொல்லிருக்காரு. உண்மை மட்டும் தெரிஞ்சா அவ்வளவுதான். ஆர்த்தி எடுத்து அவளை வாமான்னு ஏத்துப்பாரு. அது சரி, இப்ப என்ன பண்ண போறீங்க? நாங்க ஒண்ணும் பண்ண போறது இல்ல, நீங்க தான் பண்ண போறீங்க. நானா?